Question number 51. 4x square minus root x plus x cube minus 2. இதில் root x ன்னு இருக்கு. இப்போ x ஓட power 1/2 fractionல வரும். அப்போ இது not a polynomial. இந்த question direct formula தான். Option D தான் சரியான விடை. 53வது கேள்வியில 7 விவரங்கள் இருக்கு. அதோட சராசரி 36. சராசரிங்கும் போது எல்லா டேட்டாவையும் ஆட் பண்ணி எத்தனை இருக்கோ அந்த டேட்டாவை டிவைட் பண்ணோம். ஓகே, இப்போ கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் எக்ஸ் ஈக்குவல் டு 42 வந்துட்டு 4 விவரங்களோட சராசரி ஃபர்ஸ்ட்லேருந்து 4. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 42ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 4 நம்பர் வந்துடும். அதை 4ஆல் டிவைட் பண்ணும்போது ஆட் பண்ணி ஆன்சர் கிடச்சிடும். 54. இதில் ஆப்ஷன் சி தான் கரெக்ட். இந்த பக்கத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி இந்த பக்கத்தை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ரைட் சைடும் லெஃப்டும் எப்போ ஈக்குவலாக வருதோ அதுதான் சரியான விடை. Question number 55. Choose the true statement. The sum of two irrational number is irrational. Root 2 ஒரு irrational, minus root 2 ஒரு irrational. எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கோம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 0 வரும். 0 ஆனால் ரேஷனல். அதனால sum of two irrational irrationalா இருக்கணும்னு அவசியம் இல்லை. All the thirds are irrational. நமக்கு தெரியும் ரூட்டுக்குள்ளார இருக்கிற irrational number thirds. Okay. 6th root of x square plus 4x plus 4 is a third of order 6. The x square plus 4x plus 4 x plus 2 whole square எழுதலாம். இந்த 6 ஓட கேன்சல் பண்ணும்போது 1/3 வந்துடும். ஒருவேளை x plus 2 equal to 8 இருந்துச்சுன்னா கியூப் ரூட் எடுக்கும்போது 2 வந்துடும். இல்லை 27 வந்ததுனாலும் ரெண்டும் ரேஷனல் ஆகிடும். அப்போ ஆர்டர் ஆஃப் 6 வராது, 3 தான் வரும். 3ஆக இருந்தாலும் இந்த 2 இருக்கும்போது வேறையா வந்துடும். ஓகே, root 2 plus 1 and root 2 minus 1 are conjugate சொல்றாங்க. இப்போ இந்த கான்ஜுகேட்டுங்கும் போது அந்த ரூட்டுக்கு முன்னாடி தான் சைனை சேஞ்ச் பண்ணணும். root 2 plus 1ஓட கான்ஜுகேட் minus root 2 plus 1. அப்போ சரியான விடை B. இப்போ ஒரு n டேட்டா இருக்கு, x1 x2 xn. n விவரங்களோட சராசரி x bar. அப்படி இருந்துச்சுன்னா 20 தரவுகளோட இடைநிலை, அதாவது மீடியன் வந்து என்னன்னா 10th டேர்ம்னு சொல்லியிருக்காங்க. 20 டேட்டாங்கும் போது அது ஒரு ஈவன். அப்போ 10th டேர்ம் 11th டேர்மோட ஆவரேஜ் தான். அப்போ அது தப்பு. அடுத்தது the sum of the deviation of the entry from the arithmetic mean is always 0. அது தெரியும், நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ணி ஆட் பண்ணுவோம், 0 வந்துடும். தேர்டு வந்து ஒரு கேவால் இன்க்ரீஸ் பண்ணுறோம் இல்லை டிக்ரீஸ் பண்ணுறோம் ஒவ்வொரு டேட்டாவையும். இப்போ அரித்மெட்டிக் மீன் என்ன ஆகுனா அந்த கே டைம் இன்க்ரீஸ் ஆகாது. அவங்க கொடுத்துருக்கிறது என்கே, அப்படிதான் அவங்க கொடுத்துருக்காங்க. கே தான் வந்து இன்க்ரீஸ் ஆகும், இல்லை கே தான் டிக்ரீஸ் ஆகுமே தவிர அந்த டைம் வராது. அதுதான் இங்கே தப்பு. என்கேன்னு கொடுத்துருப்பாங்க, அது தப்பு. கே தான் கரெக்ட். அடுத்தது டியில் வந்து 20 டேட்டாவோட மீன் 18ன்னு கொடுத்துருக்காங்க. ஈச் டேட்டாவை 3ஆல் டிவைட் பண்ணும்போது நியூ மீன் வந்து 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஓல்டு மீனையும் 3ஆல் டிவைட் பண்ணும். 18 3ஆல் டிவைட் பண்ணால் 6 தான். அவங்க தப்பாக கொடுத்துருக்கிறதுனால விடை வந்து ஆப்ஷன் பி தான். 57வது கேள்வி. 1 ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 6 minus 5/2, 2 ஸ்கொயர் 5/2 minus 5, 3 ஸ்கொயர். இப்போ அந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற எல்லா டேர்மோட டிஃப்ரென்ஸும் 1/2 தான். அப்போ ஸ்கொயர் மட்டும் பண்ணிவிட்டு 1/2 1/2 1/2ன்னு எல்லா இதுக்கும் அதே தான் வருது. இப்போ இதில் 1/2 காமனாக இருக்கிறதுனால 1/2 எடுத்துகிட்டு இந்த நம்பர்ஸை மட்டும் ஆட் பண்ணால் 91. 91/2 ஆப்ஷன் ஈஸியாக விடை கிடச்சிடும். இதில் அனைத்து சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ரூட் n is a irrational for all positive integers. எண்ணுக்கு பதிலாக எந்த நம்பர் பாசிட்டிவ் இன்டிஜர் போட்டாலும் இரேஷனலா இல்லை. பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்துச்சுன்னா ஒரு 4ஆக இருந்தது 9ஆக இருந்ததுன்னா ரூட் எடுக்கும்போது நமக்கு 2 3ன்னு ரேஷனல் நம்பராக தான் வருமே தவிர இரேஷனலாக வராது. அப்போ ஃபால்ஸ் தான். root 2 root n இரேஷனல் ஃபார் ஆல் பாசிட்டிவ் இன்டிஜர்னு சொல்லியிருக்காங்க. 2ன்னு ஒரு நம்பர் எடுத்துட்டா root 2 மல்டிப்ளை பண்ணும்போது 2ன்னு வந்துடும், அது ரேஷனல். அப்போ அதுவும் ஃபால்ஸ் தான். அடுத்தது n root 2 is irrational, அது கரெக்ட் தான். root 2வை எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணாலும் அதே தானே வரப்போகுது. அப்போ ட்ரூ. டி என்ன சொல்லியிருக்காங்க, இந்த நம்பர் நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங் வந்துட்டு திரும்ப திரும்ப வரல, முடியவும் இல்லை. அப்போ அது வந்து ரேஷனல் கிடையாது, இரேஷனல். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. Which one of the following statement is true? Degree of the zero polynomial 0 இல்லை, அதனால அது false. The number of zero depend on the lines or curve intersecting the y-axis. zeros எதை பொறுத்ததுன்னா x-axisல intersect ஆகிறத பொறுத்து தான். அப்போ அதுவும் false தான்.
சி x minus a x minus b அதோட ஃபேக்டர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ஃபேக்டர்ஸை எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணாலும் நமக்கு 0 தான் வரப்போகுது. அப்போ அது ட்ரூ. டிகிரி ஆஃப் எ பாலினாமியல் which is less than or equal to the number of zeros. அது தப்பு. நம்பர் ஆஃப் ஜீரோஸ் தான் which is less than the degree of polynomial. ஏன்னா ஜீரோஸ் ரெண்டும் சேமா கூட இருக்கலாம், இல்லை ரியலா இல்லாமல் காம்ப்ளெக்ஸாக கூட இருக்கலாம். அதனால ஆப்ஷன் சி தான் சரியான விடை. 60வது கேள்வி. PB a regular polygon with n sides. Regular polygons எல்லாம் ஒரே அளவா இருக்கு. ஓகே. Which of the following is true? எது true அப்படின்னு. Sum of all interior angles of P is 180. இல்லை. n greater than 3 ங்கும்போது formula n minus 2 into 180 degree. The number of diagonals of P is, அதுவும் formula தப்பு, n into n minus 3 by 2. தேர்டில் அது கரெக்டாக கொடுத்துருக்காங்க, அப்போ அதுதான் true. Each exterior angle of P is, exterior angle sum வந்து 360 degree பாலினாமியலுக்கு. இப்போ ஒவ்வொரு சைடுக்கும் exterior angle divided by n. அப்போ answer 360 degree by n. அப்போ C தான் சரியான விடை.